பேசாதீங்கண்ணே, கண்டுக்குடிக்காக பேசாதீங்க. சாமி இறக்கும்போது கூட பேசுங்க. வெள்ளி மலை பண்ணே எங்க அழகமலை காட்டுக்கு, வெள்ளி மலை குண்டைக்கு, விளக்கரியும் கல்லுக்கு. ஆண்டி உனக்கு வல்லால வெட்டி வல்லால தேவை, உனக்கு வல்லால தேவை. தலை கண்டு வாங்கி கனத்த மாடு பண்ண புதுக்கோட்டை ஜில்லா கல்மாண்டி கட்டிடம்மா, சின்ன மரவர் பெரிய மரவர் பேர் போன சீமையில குடிமியாமல நார்த்தமல. 21 சாமி 61 பந்தி தனியலாம் பலாறு குறுக்க நல்ல மலட்டாரு. கொப்பன மலக்காடு ரெட்ட புலி விளையாடுது, ரெட்ட புலி விளையாடுது. அதிகாலையிலே கருணாயும் சென்னாயும் பிடிச்சி கோட்டைக்கு முன்னால அப்ப மருதமரத்து தூரா கிழவே உட்கார்ந்து எடுத்து பார்க்கிற ராஜன. காலை பொழுது தேர் நகழுது, கூட்டமெல்லாம் கோட்டையில் நிற்கிது. அப்போ புப்பனமலா காளி எங்க முனியனுக்கு தலைக்கிழவங்கிட்டு நின்று அதிகாரம் பேசுது. காத்துக்கு அலம்ப ராஜ எடுத்து பார்க்கிறான். யாரோ ஒரு கிழமை மருத மரத்தூர்ல தலைசாஞ்சு உட்கார்ந்துருக்கேன், என்ன வந்து கேளு. ராஜனுக்கு கண்ணு தெரியல, மங்கள் பார்வையிடா சேக்கம் போயிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்குன்னு தலை ஆண்டிக்கிழமை வந்து தலை கருணாயையும் சங்கிலியையும் கட்டி நிற்கிறார். ராஜனுக்கு கதி கலக்குது, என்ன தூக்கி வளர்த்த தகப்பனுக்கு நீ தோப்பட்ட பாரமுடா. தோல் வச்சு பலதூர வந்து
அற்பமாக இருந்தாலும் அதை இழந்து பேசலாம். சிறிய காரியத்தையும் மரியாதையுடன் வடுத்தூரங்கிறியா கட்டைக்கு அதிகாரமுடா ஆண்டி காசி பிராமணே இளவனுக்கு கண்ணுக்கு தெரியுது மாலை பொழுதாயிருச்சு மாடி சாயி நேரமுடா இளவே வளர்த்த மாடு மாடு வரியும் ஹரிராவ கோவிந்தா கார்மேகம் தள்ளி தோளில் உட்காந்து செத்த நேரம் சோப்பிட்ட பாரு தாண்டி இறங்குறதுக்குள்ள வளர்க்க முடியுறாங்களவா நல்லது அப்பா என் நாட்டாக இருக்கு அப்பா என்னுடைய நாட்டாக இருக்கு கும்பிட தெய்வம் இருக்குது கூலிக்கு படம் இருக்குது காணிக்கு பிள்ளை இருக்குது கப்புற துக்க நீதி இருக்குது அழிஞ்ச குதிரை அழிஞ்சது தான் ஆனால் இன்னைக்கு கேட்டுக்க தங்க குதிரையாக பிடிச்சி அழகு பார்த்து அம்சத்தில் உட்காந்து 21 சாமி 61 வந்தியும் கேட்டுக்க பிறந்தது மலையாளம் போய் வளர்ந்தது கீநாட்டில் இருந்து மேலே நம்ம வந்து கேட்டுக்க வருங்காலத்தில் முன்னோர்கள் வந்து கேட்டுக்க உட்கார்ந்த இடத்துல தாலி ஆனதவத்திலேயே நல்லா கவனமாக கேட்கணுமாப்பா ஆனதவத்திலேயும் சாம்ப பிரதேசி சன்னியாசி உருவத்திலேயே காவி உடையிலேயே கைலங்கிரி பிரம்பன் வெள்ளையங்கிரி செம்பன் சாம்ப பிரதேசியானண்டு தாலி மண்ணாண்டவன் கோடி மனையாண்டவன் கோடி பொன்னாண்டான் கோடின்னு சொல்லி சிவன் முகத்தை தொழுது தாலி புடிவளம் வாங்கி வரமும் சுகமும் கொடுத்து பூனத்தில் நின்று கிழமை தவத்தில் உட்கார்ந்த மகாலிங்கத்துக்கு தவத்தில் நிப்பாட்டி அவங்கிட்ட வலம்புரி வாங்கியிருக்கேன் பாட்டேன் இன்னைக்கு வலம்புரி வாங்கினாலும் நம்ம கிழவனுக்கு காவலுக்கு துணைக்கு வேணுமேன்னு சொல்லி 5-2-7 அடக்க 21 சாமியும் கேட்டுக்க கிழவன் முடியல உட்காந்துச்சு இன்னைக்கு என் மக்கள்லாம் சேர்ந்து என்ன அழகு பார்த்து அதிகாரம் செலுத்தணுமே அதிகாரம் குறையக்கூடாது தலுகைக்கு சாமி வேணுமே ஆடின குதிரை அழிஞ்சு நிற்கிது இந்த குதிரை பட்டத்துக்கு வருமா பரிவட்டத்துக்கு வருமா தாய் தேர் இழுத்துருமான்னு சொல்லி என் மக்கள் சவகுடி கேட்குறேன் அடுத்த வழக்கு இருந்தாக்கள் அடுத்து கோட்டைக்குள்ள எப்படி இருக்கு அடே அப்பா என் மையன் நீ ஒருத்தன் போதும்டா ஏண்டா டேய் 21 சாமி 61 வந்து அக்கினி பந்தம் ஏந்தி கேட்டுக்க தீப்பந்தத்தோட கேட்டுக்க ஒரு நாளைக்கு 3800 சுற்றிக்கிட்டு இருக்கேன் கருப்பேன் கோட்டையில் மை இருக்கா மருந்து இருக்கா மாந்திரிகமாக கட்டி வச்சுட்டானா களவான்ட்டானா காவலாளி வந்துட்டானான்னு சொல்லி என் பிள்ளைக்கு மனச்சந்தேகம் டேய் எந்த பக்கம் போனாலும் கேட்டுக்க இடது பக்கம் குளம் கெங்க
கூட நிற்கிறேன் கங்கையம்மா. தாலி மேற்க மலையாளம் பாண்டவர்களை அழிச்சிட்டு வந்தேன். தாலி கிழக்க கீழ்நாடு கடல் சமுத்திரம் படக்க வாலி உண்ட நன்னாடு ஊத்து ஊறிக்கிட்டு இருக்குடா. ஏன் மக்களில் கோளாறு கிடையாது, தெய்வத்தை நிலன்னு பாட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ சொன்னது தான் உன் ஆதிக்கிழவனுடைய வாக்கு. 21 பேர் சரியா இருக்கா? 21 பேர்லையும் கேட்டுக்க. அரும்பு குறையில உனக்கு சந்தேகமாக இருந்தால் உதிரி மல்லிகை பூவை வாசலில் வச்சுட்டு மண் சட்டியை கவுத்து வச்சுட்டு போ. மலர்ந்திருந்தா என்னைய தேடி வா, மலர்லைண்டா வராத. ஆடுற குதிரைக்குள்ள என்ன இது இருக்கு? எப்போ ஆடுற குதிரை என் பிள்ளைய வந்துடும் கேட்டுக்க. நிக்கல் தொக்கல் தான் நட்ட வெள்ளாமல் பட்டுக்க இருக்காதுரா. பதற ஒதுக்கிக்க. தானியத்தை எடுத்து உள்ள கலசத்தில் வைடாமானே. வர்ற விலையை ஏற்றுக்க, வராத விலையை என்ன செய்ய சொன்னேன்? கொண்டாந்து சேப்பண்டா கருப்பேன். சொன்னது புரியுதாப்பா ஆசா? நட்ட வெள்ளாமல் பட்டு கருகக்கூடாது. பதற ஒதுக்கிக்க, பலனை உள்ள கொண்டாந்து வை கலசத்துலன்னு சொன்னேன். சரி, நீ போய் கூப்பிட்டு அவன் வர்றவன்ட்டு வராமல் இருப்பான். கோவப்படாத. போட்டி ஆடுறவன் சோனையும் பெரிய கருப்பு சாமியும் கொண்டாந்து தொழுவில் அடைப்பேன். சொல்லுங்கப்பா. தாலி சன்னியாசி இருக்கேன். ஏன் பயப்பா? நாளைக்கு ஆடுற குதிரைக்குள்ள பங்கம் இருக்கு. ஒரு குதிரை பங்கம் இருக்கு. அது யாரும் நினைக்கணும். எப்பா என் குதிரை எல்லைக்கு கொண்டாடுவேன். இன்னைக்கு அந்த குதிரை இங்கே வரல. சரி ஆமாப்பா. சரி, நல்லா கேட்கணும்னே. நீ கொண்டாந்துருக்கிறது ஒரு மாவீரனை கொண்டாந்துருக்கேன். சரி சரி அந்த ஆளுக்கு தெரியும். சொன்னாங்க. நான் மகாலிங்கம் வந்து கேட்டுக்க என்னை தூங்க விடலை பார்த்துக்க. அவர் பேசக்கில்லாம் நான் அங்கே சாமி இறக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், சரி சரி தம்பி, இங்கே உட்காருங்க. உங்கள் அம்மாவை வீதி வைக்க சொல்லு. உங்கள் பங்காளி, உங்கள் சித்தப்பன், உங்கள் பெரியப்பா அவங்க இருக்காங்க. காலில் கும்பிட்டு விழுந்து வீதி வாங்கிக்க. பரிபூரணமாக வீதியை வைப்பான். வீதி கொடுக்குற ஆளு கொடுங்க. அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ கொடுத்துட்டு 5 ரூபாய்க்கல்ல தப்பா அப்படி பேசாதீங்க. சவனரே நீ அங்கே கொடுத்து நீ மனசுக்குள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சிருப்பாங்க. சாமி ஆடி எல்லாம் இருக்கா? நீ அழகு வந்துருங்க ராமண்ணே. நீங்க வீதி தட்டை எடுத்து நீங்க முதல்ல வீதி வைங்க. சாமி ஆடிய போற எல்லாரும் சட்டை கலத்தி போட்டு வீதி வைங்க. நம்மதான் இல்ல நான் தம்பிட்டேன்.